உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை ஏமாத்தின நண்பனா? உங்களுக்கு துரோகம் பண்ண சொந்தக்காரங்களா? இல்ல உங்க கூடவே வேலை பார்த்துட்டு குழி பறிக்கிறவங்களா? இல்லைங்க, உங்களுடைய உண்மையான எதிரி வெளியே இல்ல, அது உங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய எமோஷன்ஸ். ஆமாங்க, உங்களுடைய உணர்ச்சிகள் தான் உங்க முதல் எதிரி. எல்லாரும் என்ன நேசிக்கணும், நான் யாருக்கும் கெட்டது நினைக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க உருகி உருகி அழுறீங்க பாத்தீங்களா? அந்த அப்பாவித்தனம் தான் உங்க கழுத்தை அறுக்கிற கத்தி. இந்த உலகம் நல்லவங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. இது வல்லவன் வாழ்ற பூமி. இங்க நீங்க அதிகமா அன்பு வச்சீங்கன்னா உங்களை அடிமையாக்குவாங்க, அதிகமா பயந்தீங்கன்னா உங்களை மிதிப்பாங்க, யாரையாவது நம்பி உங்க ரகசியத்தை சொன்னீங்கன்னா அதை வச்சே உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதெல்லாம் தர்மமா, நியாயமான்னு கேட்காதீங்க. இதுதான் யதார்த்தம். சாணக்கியர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, நேரா வளர்ந்த மரத்தை தான் முதல்ல வெட்டுவாங்க, வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மரத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தீங்கன்னா முதல்ல பலியாக போறது நீங்க தான். என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, வெல்கம் டு லைஃப் டெய்லி வின். நம்ம சேனலோட தாரக மந்திரம் என்ன? யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. ஏமாந்தது போதும், இனிமே நாம தான் ராஜாவா இருக்க போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஏன் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஈஸியா ஏமாத்துறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாம ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கோம். நம்ம மூஞ்சிய பார்த்தாலே நாம சந்தோஷமா இருக்கோமா, சோகமா இருக்கோமா, இல்ல பயத்துல இருக்கோமான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. எதிரிக்கு நம்ம பலவீனம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? அந்த இடத்துல தானே அடிப்பான். இத்தாலியில ஒரு பெரிய அறிவாளி இருந்தாரு. அவர் பேரு மாக்கியவெல்லி. நம்ம ஊரு சாணக்கியர் மாதிரி அவரும் அரசியல் தந்திரங்களை கரைச்சு குடிச்சவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதிகாரம் வேணும்னு நினைக்கிறவன், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் முதல்ல அவனோட உணர்ச்சிகளை கொல்லணும். அன்பு, பாசம், கருணை இதெல்லாம் பலவீனம். இதை வச்சுதான் மத்தவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் கசப்பா இருக்குல்ல, ஆனா உண்மை எப்பவுமே கசக்கத்தான் செய்யும். இப்போ உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாருங்க. நீங்க ஒருத்தரை உயிருக்கு உயிரா நேசிச்சு இருப்பீங்க, அவங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணி இருப்பீங்க. ஆனா கடைசியில அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க? துரோகம் தானே பண்ணாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான், இவன் நம்ம கைக்குள்ளதான் அப்படின்னு அவங்க உங்களை ஈஸியா எடை போட்டுட்டாங்க. நீங்க எப்ப அவங்க கிட்ட சரணடைஞ்சீங்களோ அப்பவே உங்க மதிப்பை நீங்க இழந்துட்டீங்க. மக்கள் உங்களை பாராட்டி பேசுறப்போ சிரிக்கிறீங்க, திட்டுறப்போ அழுறீங்க. அப்போ உங்க சந்தோஷமும் துக்கமும் யார் கையில இருக்கு? மத்தவங்க கையில இருக்கு. அவங்க நினைச்சா உங்களை சிரிக்க வைக்கலாம், அவங்க நினைச்சா உங்களை அழ வைக்கலாம்னா நீங்க ஒரு பொம்மை தானே. ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு. அந்த ரிமோட்டை பிடுங்கி உடைச்சு போடுறதுக்கு பேரு தான் எமோஷனல் டிட்டாச்மெண்ட், அதாவது உணர்ச்சிகளை கடந்து நிக்கிறது. இதுக்காக நீங்க சாமியாரா போகணும்னு அவசியம் இல்லை, ஆனா மனசுல ஒரு இரும்பு திரைய போட்டுக்கணும். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா இந்த உலகத்துல நிரந்தரமான நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது தேவை. யாருக்கு யார் மேல தேவை இருக்கோ அவங்க கூட இருப்பாங்க. தேவை முடிஞ்சதும் கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் பிசினஸ், இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்காம நட்பனா உயிர் கொடுப்பேன்னு நீங்க டைலாக் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நடுத்தெருவில் நிப்பீங்க. அப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட 4 பேர் இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ நான் உணர்ச்சியே இல்லாத ஜடமா வாழணுமா, கல்லு மாதிரி இருக்கணுமா அப்படின்னு? இல்லவே இல்லை. நீங்க கோபப்படலாம், சந்தோஷப்படலாம், அழுகலாம். ஆனா அது எப்போ வெளிப்படணும், யார்கிட்ட வெளிப்படணும்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கணும். உங்களுக்கு கோபம் வருதுன்னா அந்த கோபத்தை வச்சு காரியத்தை சாதிக்கணும். சும்மா கத்தி கூப்பாடு போட்டு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? சிங்கம் எப்பவுமே அமைதியா தான் இருக்கும், ஆனா அதோட கண்ணுல ஒரு பயங்கரமான கவனம் இருக்கும். அது இறை மேல பாயிற வரைக்கும் சத்தம் போடாது. ஆனா நாய் அப்படி இல்லை, எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும், கடைசியில கல்லடி வாங்கும். நீங்க சிங்கமா இருக்க போறீங்களா இல்ல நாயா இருக்க போறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க மனசை ஒரு கோட்டை மாதிரி மாத்துங்க. அந்த கோட்டைக்குள்ள யாரை விடணும், யாரை வெளியே அனுப்பணும்னு நீங்க தான் கேட் கீப்பரா இருக்கணும். அவன் என்ன திட்டான், இவன் என்ன அவமானப்படுத்திட்டான்னு சொல்றதெல்லாம் சின்ன பசங்க வேலை. ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துறான்னா அவன் ஏன் அதை பண்றான்? உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான். நீங்க பதிலுக்கு கத்துனீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா நீங்க கண்டுக்காம ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா அவனையே உத்து பார்த்தீங்கன்னா அவன் ஆடி போயிடுவான். என்னடா இவன், நம்ம இவ்வளவு பேசுறோம், அசரவே மாட்டேங்கிறான்,
அவனுக்கு பயம் வரும். அந்த அமைதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஏமாற்றுக்காரர்களும் பொய்யர்களும் உங்க எமோஷனை தான் குறிவைக்கிறாங்க. உனக்கு நான் இருக்கேன், உன்னை நான் பார்த்துப்பேன்னு ஆசை வார்த்தை பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அன்பு தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வலையில மட்டும் விழுந்துராதீங்க. யாராவது உங்ககிட்ட அளவுக்கு மீறி பாசம் காட்டுனாங்கன்னா உடனே உஷாராகுங்க. இவன் ஏன் இப்படி பேசுறான், இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிங்க. சந்தேகம்தான் உங்களை காப்பாத்தும், நம்பிக்கை உங்களை அழிச்சிடும். சரி, இப்போ இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு 3 வழி இருக்கு. சாணக்கியர் சொன்ன வழிகள். முதல் வழி, எதிர்பார்ப்பை குறையுங்கள். 0 எக்ஸ்பெக்டேஷன். மனுஷங்கன்னா சுயநலவாதிகள் தான். உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நாளைக்கு சொத்து பிரச்சனைன்னு வந்தா வெட்டுக்குத்துல தான் நிற்கும். இதுதான் உண்மை. அதனால யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. என் நண்பன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நம்புறது முட்டாள்தனம். அவன் துரோகம் பண்ணலாம், அப்படி பண்ணுனா நான் என்ன செய்யணும் தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க எதிர்பார்க்கலனா ஏமாற்றம் வராது. ஏமாற்றம் வரலனா வலி இருக்காது. வலி இல்லைனா நீங்க தெளிவா யோசிப்பீங்க. 2வது வழி, ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். உடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, உங்களை கோபப்படுத்துற மாதிரி இருக்கு, உடனே போனை எடுத்து திட்டிடாதீங்க. அந்த போனை தூக்கி ஓரமா வைங்க. 1 மணி நேரம் கழிச்சு யோசிங்க. அப்போ உங்களுக்கு கோபம் குறைஞ்சிருக்கும், அறிவு வேலை செய்யும். அந்த 1 மணி நேர இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க பவர். அந்த கேப்ல தான் நீங்க ராஜா ஆகிடுறீங்க. உணர்ச்சிகள் அலை மாதிரி, அது வரும் போகும். ஆனா நீங்க கடல்ல இருக்கிற பாறை மாதிரி உறுதியா நிக்கணும். 3வது வழி, மர்மமா இருங்க. பி மிஸ்டீரியஸ். உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க அடுத்த மூவ் என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இவன் என்ன நினைக்கிறான், இவன் மனசுல என்ன இருக்கு மத்தவங்க குழம்பணும். உங்களை கணிக்கவே முடியாத அளவுக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. கொஞ்சம் பேசுங்க, நிறைய கேளுங்க. வாய் உள்ள பிள்ளை பிழைக்காது, வாய் மூடின பிள்ளை தான் ஊரையே ஆளும். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இப்படி இருந்தா நான் தனிமரமா ஆயிட மாட்டேனா அப்படின்னு. நல்லா கேட்டுக்கோங்க. தனிமரம் தான் தோப்புல தலை நிமிர்ந்து நிற்கும். தேவையில்லாத குப்பைகளை சுத்தி வச்சிருக்கிறதுக்கு பதிலா தரமான 4 பேர் கூட இருந்தா போதும். நீங்க எப்போ உங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்றீங்களோ அப்போ உங்க மேல மத்தவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். பயம் கலந்த மரியாதை. இவன் கிட்ட விளையாட்டு வச்சுக்க முடியாதுன்னு ஒதுங்கி போவாங்க. அதுதான் உங்களுக்கு வேணும். பேசினா வாயாடின்னு சொல்றாங்க, பேசலனா ஊமைன்னு மிதிக்கிறாங்க. இந்த டயலாக் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, இல்ல சொல்லியிருப்பீங்க. இதுதான் இந்த சமூகத்தோட இரட்டை வேஷம். நீங்க என்ன பண்ணாலும் குறை சொல்ல ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க சர்டிபிகேட்டுக்காக நீங்க ஏன் வாழ்றீங்க? அவங்க யாரு உங்களை ஜட்ஜ் பண்ண? உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேளுங்க. எப்போ நீங்க ஒருத்தரை எனக்கு நீ வேணாம்னு சொல்லிட்டு தைரியமா நடந்து போறீங்களோ அப்போ அவங்க உங்களை தேடி வருவாங்க. இதுதான் மனித இயல்பு, ஹியூமன் சைக்காலஜி. யாரு நம்மள கண்டுக்காம போறாங்களோ அவங்க பின்னாடி தான் மனசு அலையும். நீங்க கெஞ்சி கூத்தாடினா உங்களை கால் தூசுக்கு சமமா பார்ப்பாங்க. இது கசப்பான உண்மை. நீ இல்லனா நான் செத்துருவேன்னு சொல்றவங்களை விட நீ இருந்த சந்தோஷம், இல்லனா அதை விட சந்தோஷம்னு சொல்றவங்கள தான் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். உங்க கோபத்தை, அழுகையை, அன்பை ஒரு ஆயுதமா மாத்துங்க. தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. சும்மா ரோட்ல போறவனுக்கெல்லாம் வாரி இறைக்காதீங்க. உங்க கண்ணீர் விலை மதிப்பில்லாதது, அதை தகுதியே இல்லாதவனுக்காக சிந்தாதீங்க. உங்க கோபம் நெருப்பு மாதிரி, அது உங்களை சூடுபடுத்தாம எதிரியை எரிக்கணும். இதோ இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தரோட முகம் ஞாபகம் வரும். அவங்கள நினைச்சு இப்போ கோபப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. சும்மா ஒரு குப்பைய பாக்குற மாதிரி பாருங்க. அவங்க ஒரு பாடம், அவ்வளோதான். அந்த உணர்ச்சியை கடந்து வாங்க. உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கிறத நீங்க உணர்வீங்க. அதுதான் டிட்டாச்மெண்ட் பவர். இனிமே யாராவது உங்களை காயப்படுத்த நினைச்சா உங்க மனசுக்குள்ள சிரிச்சுக்கோங்க. பாவம், இவன் இன்னும் பழைய கேம் தான் ஆடுறான், நாம வேற லெவலுக்கு போயிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. உங்க அமைதி அவங்களை கொல்லணும், உங்க வெற்றி அவங்கள வதைக்கணும். அதுதான் உண்மையான பழிவாங்கல். உங்களை சுத்தி ஒரு வட்டம் போடுங்க. அந்த வட்டத்துக்குள்ள உங்க தன்மானம், உங்க லட்சியம், உங்க வளர்ச்சி மட்டும்தான் இருக்கணும். மற்றதெல்லாம் வெளியே தான். அன்பு காட்டுங்க, ஆனா அடிமை ஆகாதீங்க. உதவி பண்ணுங்க, ஆனா ஏமாளி ஆகாதீங்க. நம்புங்க, ஆனா சோதிக்காம நம்பாதீங்க. சாணக்கியர் கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு, பாம்பு விஷம் இல்லைனாலும் சீரணும். அப்போதான் யாரும் கிட்ட வரமாட்டாங்க. நீங்க நல்லவரா இருக்கலாம், ஆனா வெளியே அதை காட்டிக்காதீங்க.
கொஞ்சம் கரடு முரடா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. அப்போதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. பழைய கதவை மூடுங்க, புது வாழ்க்கையை திறங்க. இனிமே உங்க எமோஷன்ஸ் உங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கணும். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பேசுனது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு போர் முறை. மனசுக்குள்ள நடக்கிற போர்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உலகத்துல நடக்கிற எந்த போர்லையும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஆழமா புரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நான் இனிமேல் எமோஷனல் ஆக மாட்டேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் ராஜாவா மாற ரெடியா இருக்கீங்கன்னு பார்க்கறேன். மறக்காம நம்ம லைஃப் டெய்லி வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இங்க நாம சும்மா பேசல, வாழ்க்கையை மாத்துறோம். என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. நன்றி.